அப்பாயின்மென்ட் லெட்டர்ன்னு இருக்காங்க இல்லையா? இந்த ஆஃபர் லெட்டர், அப்பாயின்மென்ட் லெட்டர். இப்போ ஒரு கம்பெனில நான் ஜாயின் பண்ணணும்னா, கண்டிப்பா என்ட்ட ஆஃபர் லெட்டர் இருந்தா தான் நான் கன்ஃபார்மா அந்த கம்பெனில ஜாயின் பண்ற மாரி அர்த்தமா? இல்ல அதெல்லாம் இல்லைனாலும் பரவால்ல போய் வொர்க் பண்ணலாமா? ஆஃபர் லெட்டர் வந்து ஒரு பேசிக் டாக்குமெண்ட் மாரி நம்மளுக்கு. ஒரு ம். ப்ரூஃப் மாரி. ம். அது இருந்துட்டா பெட்டர் எப்பவுமே ஜாயின் ஓ! பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. ஆஃபர் லெட்டர் கேட்டு வாங்கிட்டா, அவங்களுக்கும் வந்து இன் ம். ஃபியூச்சர்ல வந்து அவங்களோட லோன் போறாங்க. ம். இல்ல வேற கம்பெனி அப்ளை பண்ணும்போது இந்த ஆஃபர் லெட்டர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா இருக்கும். ஓ! ஓகே. அதனால ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுக்கணும். இந்த சேலரி ஸ்லிப்ன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? ஆமாங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் குடுக்குறது இல்ல. கேட்டா தான் குடுக்குறாங்க. பட் இது உண்மையாவே கரெக்ட்டா குடுக்கணுமா? ஒரு மந்த் ஆன் மந்த் சேலரி ஸ்லிப் எம்ப்ளாயீஸ்க்கு குடுக்கணுங்க. இது குடுக்கலைன்னா நான் போய் கேட்கலாமா? கேட்கலாம். கேட்டு பே ஸ்லிப் எங்களுக்கு சேலரி ஸ்லிப் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ம். அவங்கட்ட வாங்கலாம். ஓகே. அது வாங்கலாம். தப்பு தப்பு கிடையாது. கிடையாது. அது தேவைப்படுறதா. ஏன்னா தேவைப்படுறது. லோன்லாம் போனா சேலரி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல்லி ஏதாவது ஹெல்ப் வேணும், பேங்கிங் போறாங்க அப்படின்னா, ம். பே ஸ்லிப் கேட்பாங்க. ஆமா. அதே மாரி வேற கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது லாஸ்ட் 3 மந்த்ஸ்னுடைய பே ஸ்லிப் கேட்பாங்க. ஆமா, ஆமா. சோ இதெல்லாம் மஸ்ட். ஓகே. ரிலீவிங் லெட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு ஆள் வெளிய வரும்போது. ஆமா, ரிலீவிங் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனில எத்தன வருஷம் வொர்க் பண்ணியிருக்காங்கங்கறனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிபிகேட் அது. ம். சோ ஒரு 2 இயர்ஸ் வொர்க் பண்ணியிருக்காங்கன்னா, அதுதான் ப்ரூஃப். ம். நம்ம வந்து பேசிக்கா அந்த ப்ரூஃப் இல்லாம எடுத்துட்டோம். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இல்லாம எடுத்தோம்னா, அவங்க 2 இயர்ஸ் வொர்க் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. சரி. இப்போ நீங்க வந்து ஒரு கேண்டிடேட் நான் வர்றேன் உங்கள்ட்ட. நான் வந்து சார் இது மாரி நான் இன்ஸ்டிடியூட் தான் வச்சிருக்கிறேன் இப்ப கரண்ட்டா. பட் என்னன்னா நான் உங்கள்ட்ட வந்து நான் இது மாரி ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 30 வருஷமா குப்பை கொட்டியிருக்கேன். 20 வருஷமா நான் கம்பெனில வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு அடிச்சு கொண்டு வந்து உங்கள்ட்ட குடுத்தா, நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணி ஓகே பண்ணிருவீங்களா? இன்டர்வியூ பண்ணி ஓகே பண்ணாலுமே, பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக்ன்னு ஒண்ணு பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். என்ன ஒரு என்ன சில கேண்டிடேட்ஸ் வந்து எங்க வொர்க் பண்ணியிருக்காங்களோ, அந்த கம்பெனில என்கொயரி பண்ணலாம். ஆஹா. பண்ணா அவங்களும் டேட்டாஸ் புரொவைட் பண்ணுவாங்க. எத்தன வருஷம் வொர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. மெயினா பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் இல்லாம எடுக்கிறதே கிடையாது. ஆமா. நான் அதுக்கு அது என்ன ஆக்சுவலா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இப்ப நானே டைரக்ட்டா கால் பண்ணி கேட்கறேன்னா, அதுக்கு தனி ஒரு ப்ராசஸ். மெயில் வந்து ஃபார்மேட்ல குடுத்துருவாங்க. அவங்க ஓகே. மெயினா கம்பெனிஸே அப்ரோச் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஏஜென்சி மூலியமா பண்ணுவாங்க. ம். சோ அவங்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருந்தது? அவங்க பிஹேவியர் எப்படி இருந்தது? ம். சோ அவங்கள திருப்பி கம்பெனி ரீஹையர் பண்ணுமா? ம். என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க? எத்தன வருஷமா அங்க வொர்க் பண்ணாங்க? என்ன பொசிஷன்ல இருந்தாங்க? ஏன்னா இவங்க கேண்டிடேட் குடுத்திருக்கிற டேட்டாவும், கம்பெனி குடுக்குற டேட்டாவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே. இதெல்லாம் தான். சரி இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயியா நான் உள்ள போறேன். எம்ப்ளாயரா உள்ள போறேன் அப்டின்னா, வேலைக்கு உள்ள போறேன் அப்டின்னா, எனக்கு இந்த இன்சூரன்ஸ்ன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? கண்டிப்பாங்க. அது என்ன இன்சூரன்ஸ்? இன்சூரன்ஸ் அவங்க போட்டு தருவாங்களா? என்ன விசேஷம் அது? அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ம். ஒண்ணு இன்சூரன்ஸ், இன்னொன்னு இஎஸ்ஐ. ம். 21,000 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 21,000 சேலரில இருக்கவங்க இஎஸ்ஐக்கு இந்த போயிருவாங்க. 21,000 சேலரிங்கிறது இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் சேர்த்து கணக்கு வைக்கணுமா? இல்ல கிராஸ் சேலரி 21,000க்குள்ள இருந்தது அப்படின்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 21,000 இருந்தா அவங்க இஎஸ்ஐக்கு எலிஜிபிள். ஓ! இப்ப ஓகே. 10 எம்ப்ளாயீஸ்க்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் மேக்ஸிமம் எல்லாம் இஎஸ்ஐ போயிருவாங்க. ஓகே. சோ இஎஸ்ஐ இருந்தது அப்படின்னா, அவங்க இன்சூரன்ஸ் போக தேவையில்ல. ம். ம். சோ இப்ப இஎஸ்ஐக்கு 21,000 மேல இருக்கவங்க இஎஸ்ஐக்கு எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கு ம். கம்பெனி வந்து குரூப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓ! ஓகே. பண்ணணும். புரொவைட் பண்ணணுமா? பண்ணணும். கம்பல்சரியா பண்ணணும். பண்ணணும். அதுதான். ஏன்னா ஒரு நம்மகிட்ட வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் ம். நம்ம தான் அவங்களுக்கு பெனிஃபிட் குடுக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களுக்கு பெனிஃபிட் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு எம்ப்ளாயீஸ் நம்மகிட்ட ரொம்ப வருஷம் இருப்பாங்க. ஓகே. சோ இந்த ஒரு கேள்வி நம்மளோட வொர்க்ல ஒரு எம்ப்ளாயிக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதான் கேட்க சோ வந்தேன். அந்த மாரி இருக்கு அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓ! ஓகே. இன்சூரன்ஸ் இல்லைன்னா அப்புறம் கம்பெனி அந்த டைம்ல கையில இருந்து நம்ம ஹியூஜ் அமௌண்ட் போட்டு செலவு பண்றதுக்கு அந்த இன்சூரன்ஸ்ல கிளைம் சரி. பண்ணிக்கலாம். இப்ப நான் எப்படி ஒரு கேள்வி வரேன். ம். இப்ப நான் கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி 3 மாசம் ஆச்சு. எனக்கு இன்சூரன்ஸ்லாம் நீங்க போட்டீங்க. ம். திடீர்னு உங்களுக்கு டாட்டா காமிச்சுட்டு பக்கத்து கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருவேன். இந்த இன்சூரன்ஸ் எனக்கு அங்க வேலிடா இருக்குமா? வேலிட் இருக்காது. அப்படியா? ஆமா. அப்படியெல்லாம் இருக்குதா? கம்பெனி வந்து இவங்களுக்குன்னு போடுற இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஆ, ஆ. 10 பேர்னா 10 பேர்த்தோட நேம், டேட் ஆஃப் பர்த், சேலரி இதெல்லாம் வச்சு தான் போடுவாங்க. ம். இந்த எம்ப்ளாயி போயிட்டாங்கன்னா, இந்த எம்ப்ளாயி அந்த மந்தோட ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா வர எம்ப்ளாயி அந்த அதுல ஆட் பண்ணிடுவாங்க. அது ஆமா. குரூப் இன்சூரன்ஸ் உள்ள குரூப் பெனிஃபிட். இன்சூரன்ஸ்ல அப்போ நான் வெளிய போயிட்டா இது செல்லாது. அதே மாரி இஎஸ்ஐல வெளியில போறாங்க அப்படின்னா, ம். அந்த இஎஸ்ஐ கோட வந்து அவங்க அடுத்த கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ம். ஆனா, இதுல பே பண்ண அமௌண்ட் அந்த கான்ட்ரிபியூஷன் அங்க கன்டின்யூ ஆகுமா? வித்ட்ரா பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. இப்போ இஎஸ்ஐல கட்டுனது. ESI பிஎஃப் வந்து பிஎஃப் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிக்கும். ஓ! பிஎஃப் வந்து அப்படியே அங்கேயே தான் இருக்கும். ஓகே. சோ கம்பல்சரி நான் ஒரு வேலைக்கு போறேன்னா இஎஸ்ஐ, இப்ப பிஎஃப் இருக்கிற கம்பெனில தான் வேலைக்கு போகணுமா? இல்ல அவங்களுக்கு பெனிஃபிட் அதிகம். அதே மாரி கம்பெனிஸும் வந்து ம். நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டா குடுக்குறோம். அவங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ணி நம்மகிட்ட வொர்க் பண்ணணும் அப்படின்னா, ம். இந்த மாரி பெனிஃபிட்ஸ் குடுத்தா தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா வொர்க் பண்ணுவாங்க. ப்ரமோஷன் என்னது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா